அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சங்கர் மாஸ்டர் பேசுகிறேன். உடற்பயிற்சி பற்றி இரண்டாவது வீடியோ இது. அதாவது நேற்று ஒரு வீடியோ போட்டோம், இப்போ இரண்டாவது வீடியோ ஆரம்பிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம குரு வணக்கம். எப்போவுமே நம்ம ஆரம்பிக்கும் போது குருவுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடணும். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் பழகும்போது இதை வந்து கண்டினியூவாக அதை பழகிக்கிங்க. கவனிச்சிங்க, நான் உங்களுக்கு மெதுவாக சொல்லித்தரேன். அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெண்டு கையும் வந்து இந்த ஸ்டைலில் ரெண்டு கையும் வச்சுக்கோங்க. அப்படியே கீழே கொண்டு வரும்போது இந்த ரெண்டு காலையும் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. முன்னாடி காலம் பின்னாடி குதிங்கால் அப்படி மடிச்சு இங்கே கையங்க கொண்டா வரும்போது குதிங்கால் தூக்கி ஸ்டடியாக வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் காலை எடுத்து இப்படி கிட்டாக வச்சு இதுதான் வணக்கம். இதுதான் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை வந்து பழகிங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம நேற்று வந்து காலுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம கைக்கு கொடுக்குறோம். ஓகே, கைக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கையை அப்படி ஸ்டடியாக வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்படி கொண்டு வரோம், இப்படி கொண்டு வரோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒருக்கா கீழே ஒருக்கா கொண்டுட்டு போயிட்டு அப்படி கொண்டு வரீங்க. கீழே ஒருக்கா மேலே ஒருக்கா கொண்டுட்டு கொண்டு வரீங்க. ஓகேங்களா? இதே தான். இதை ஒரு 10 டைம் செய்யுங்க. கை வந்து ஸ்டெடியாக கொண்டு வரணும். கொஞ்சம் அப்பா வந்து அந்த கை வலி உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து வெயிட் அப்படியே தெரியும். சரிங்களா? அப்படியே இருக்க அதை வந்து நீங்கள் ஸ்பீட் பண்ணிக்கங்க. ஒரு 10 டைம் செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அப்படியே கிராஸாக அதே கையை நம்ம பெண்ணாலே நேராக கொண்டு வரணுங்களா, அதுவே இப்போ வந்து கிராஸாக கொண்டு வரணும். 1 2 3 அது வந்து இதுவும் 10 தடவை செஞ்சுக்கோங்க. 10 15 செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு பொறுமையாக செஞ்சுக்கோங்க, ரெண்டாவது ஸ்பீடாக செஞ்சுக்கோங்க. எதையும் வந்து நம்ம ஸ்பீடாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கைவலி எடுத்துரும். அந்த கைவலி எடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நீண்ட நாள் அதை செய்ய மாட்டீங்க. இன்னும் 2 நாள் சரி 2 நாள் இந்த வலி போகட்டும் அப்படின்னு சொல்லி விடுவீங்க. அதுவே நமக்கு வந்து நிறுத்திடும் அந்த வேலையை. ஓகே, இப்போ வந்து மாற்றிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த கை ஃபஸ்ட்டு பொறுமையாக செய்யுங்க, ரெண்டாவது வந்து ஸ்பீடாக செஞ்சிடும். ஓகேங்களா? ஓகேவா? அந்த கையில் எப்படி என்ன எடுக்கிறீங்களோ அதே தான் இந்த சைடும் செய்யணும். ரெண்டுக்கும் வந்து அளவு மாற்றிடாதீங்க. சரிங்களா? இந்த கையில் 10 எடுத்தா அதே மாதிரி இப்படியும் 10 எடுத்துருங்க. எது செஞ்சீங்கனாலும் சரி, 10னா 10, 20னா 20 ஈக்குவலாக கொடுங்க. சரிங்களா? ரெண்டு பேருக்கும் பேலன்ஸ் ஈக்குவலாக வரும். ஓகே, இப்போ வந்து முன்னாடி பின்னாடி சுற்றலாம். அந்த கை எடுத்துறீங்களா, ஒன்று முன்னாடி செய்யணும் ரவுண்ட். சரிங்களா? அந்த ரவுண்ட் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கங்க, புரியுதுன்னு பார்த்துங்க. இந்த கை ரவுண்ட் நம்ம வச்சுக்கிறோம். அப்படியே முன்னாடி கட்டுங்க. ஸ்கிப்பிங் நம்ம பண்ணுற மாதிரி கரெக்டுங்களா? ஓகே, ஸ்கிப்பிங் பண்ணுற மாதிரி இதை வந்து முன்னாடி, அப்புறம் இன்னொரு டைம் ஏதோ ஒரு 10 டைம் செஞ்சுட்டு அப்படியே பின்னாடி பின்னோக்கி ஒரு கசுத்தம். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக செய்யுங்க, அப்புறமா ஸ்பீடு விடுவீங்க. இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த களத்து பகுதி வந்து டைட்டாக இருக்கும். நல்லா தெரியும், வலிக்கும். அது வலிக்குதுன்னு சொல்லி விட்டுறாதீங்க, செய்யுங்க. சரிங்களா? ஓகே, நாளைக்கு வந்து நம்ம வந்து இந்த களத்துக்கு எக்ஸசைஸ் இருக்குது, அதையும் சொல்லித்தரேன். இந்த களத்து எக்ஸசைஸ் செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா தைராய்டு பிரச்சனை வரவே வராது. அதுக்கு நாங்கள் கேரண்டி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? இந்த களத்துக்கு வந்து ஒரு 2 எக்ஸசைஸ் இருக்குது, அதை நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகே, அதே மாதிரி எப்படி நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம குருவுக்கு வணக்கம் வச்சோமோ அதே மாதிரி நம்ம முடிக்கும் போதும் அந்த வணக்கத்தை நம்ம சொல்லி ஆகணும். சரிங்களா? ஓகே, பார்த்துக்க. மீண்டும் ஒரு சொல்கிறேன். உங்கள் 2 கை உள்ளங்கை எடுத்து நெஞ்சுக்கு நேர் அதை வச்சுக்கோங்க. அப்படியே கீழே வைக்கீங்க. முன்னாடி காலை கொஞ்சம் நிறுத்திட்டு அப்படி கை பின்னாடி கொண்டு வரும்போது குதிங்காலை தூக்கி நடு வைங்க. இப்போ வந்து 2 இந்த ரேஞ்சில் வருது. இப்போ எடுத்து கிட்ட வச்சு 2 காலையும் சமமாக வச்சு ஒரு ஓஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் குரு வணக்கம். ஓகே,
மீண்டும் சந்திப்போம் சகோதர சகோதரிகளே. இது சகோதரிகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் நம்ம உடம்ப வந்து டைட் பண்ணுவோம் உடற்பயிற்சி மூலமாக.